ஓடுவியாவது கொடுப்போம். ஓகே. ஹாய் காய்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா முட்டை தோசை, லைன் தோசை, தேவைப்பட்டால் ஒயிட் ரைஸ், தக்காளி சட்னி, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹோட்டல் சாப்பாடுலாம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து வீட்லேயே செஞ்சிடலான்னு ஒரு பிளான் எடுத்தோம். அதனால தான் முட்டை தோசை, தக்காளி சட்னி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தோசை சுட்டுருக்கோம். அதுதான் இப்படி டின்னர். வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தோசை கொஞ்சம் சரியாக வரல, முட்டை போட்டு கண்ணாறு பட்டுடுச்சு பிள்ளைங்க. முட்டையை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம், சரி உடச்சிக்கலாம், ஓடுவியாவது கொடுப்போம். ஓகே. அப்புறம் மானிய தேனி பொன்மானிய அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, மிக்ஸ் பண்ணிக்க. நீங்கள் ஃப்ரீயாக பேசுறதுன்னா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெப்பர் ஓகே, அவ்வளோதான். சால்ட்லாம் இல்லையா? முட்டை தோசைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தோம். அப்புறம் பார்த்தா தக்காளி சட்னி, சாரி இது என்னது, தக்காளி சட்னி தானா? ஓகே, தக்காளி சட்னி வச்சுட்டு அப்படியே மல்லி இதெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக இருக்கு. ஸோ வாய்ஸ் இப்போ முட்டை தோசையை திருப்ப போகிறோம். திருப்பியாச்சு, சக்ஸஸ். லைட்டாக தீஞ்சிருக்கு, பட் தோசை கொஞ்சம் லைட்டாக தீஞ்சாதான் நல்லா இருக்கும். ஓகே, வாங்க சாப்பிட போகலாம். ரொம்ப பசி எடுக்குது, வீடியோவே ரொம்ப நாள் எடுத்துங்கிறதுனால ரொம்ப அதிகமாக பசி எடுக்குது. சாப்பிட போகலாம். ஓகே வாங்க. அண்ணன் பறக்குதுங்க. அப்பா என்னப்பா இது, மல்லிப்பூ இட்லி தான் பார்த்துக்கிறேன் சொன்னே, மல்லிப்பூ தோசை இப்போ தான் நான் பார்க்குறேன். பறக்குது அண்ணல். ஸோ காய்ஸ், நைட்டில் பாருங்களேன், சென்னையை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறாங்க.